என்ரிச் மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in. கோவை காந்திபுரம் பகுதியில் திமுக தேர்தல் பணிமனை இடத்துல தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசையோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அறிவிப்புக்கு பின்னர் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர்கள், அமைப்புகள், சில சங்கங்கள் என அனைத்து தரப்பட்ட நிர்வாகிகளையும் நேரிலே தொடர்ந்து 20 தினங்களாக சந்தித்தோம். அந்த சந்திப்பில் எங்களோடு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களும், பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய போற்றுதலுக்குரிய அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்களும் இணைந்து தொழில் முனைவர்களை மிக சிறப்பாக முறையில் அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு இந்த 20 நாட்களில் தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். இந்த 1 லட்சம் கோடி என்பது 50,000 கோடியில் தொழில்துறையினுடைய விரிவாக்கங்கள், குறிப்பாக உள்நாட்டு வெளிநாட்டு புதிய தொழிற்சாலைகளை 50,000 கோடி மதிப்பில் கோவை மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம். அடுத்து 50,000 கோடி என்பது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 50,000 கோடியில் கோவை மாவட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு இலக்காக நாங்கள் நிர்ணயித்து இதை முன்னெடுத்திருக்கின்றோம். அதனுடைய நகல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக கோவையினுடைய மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மாவட்டங்களில் 4ஆம் இடத்தில் நம்முடைய கோவை மாவட்டம் இருக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தியில் அது ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடு அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய உற்பத்திகள் இருக்கின்றன. அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் அது 15 முதல் 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்து நிறைவேற்றக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக தொழில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய பணிகள், குறிப்பாக மின்சார வாகனமாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், அதே போல் இன்னும் பல பணிகள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தொழில் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம். இரண்டாவதாக டெக்ஸ்டைல் 2.0, ஜவுளி 2.0, தொழில்நுட்ப ஜவுளிகளில் பாதுகாப்பு, மருத்துவம் துறை சார்ந்த ஜவுளி உற்பத்தி, செயற்கை இலைகள் உள்ளிட்ட பல இலக்குகளில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நவீனமயமாக்குதல். அதற்காக நாங்கள் ரா மெட்டீரியலுக்கு புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். நான்காவதாக உலகளாவிய ஏற்றுமதி மற்றும் தளவாட உட்கட்டமைப்புக்கான பணிகளை முன்னெடுக்க போகிறோம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ், இதற்கான சிறப்பு பணிகளை நாங்கள் தொகுத்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஐந்தாவதாக செயற்கை நுண்ணறிவு, தொழில்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சேவைக்கான அந்த மென்பொருள் உள்ளிட்ட ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நகராக மாற்றக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆறாவதாக திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இங்கே நாங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது சம்பந்தமாக முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஏழாவதாக நகர்ப்புற தொழில்துறை உள்கட்டமைப்பு, அர்பன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பெரிய அளவிலான தொழில்துறை விரிவாக்கத்திற்கு தேவையான அந்த பயன்பாட்டிற்கு வழித்தடங்கள் மற்றும் சேவை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான பணிகளை இந்த நேரத்தில் நாங்கள் முயற்சி செய்து முன்னெடுக்க இருக்கின்றோம்.
8வதாக பசுமை தொழில் மாற்றம், அதற்கான பணிகள் கார்பன் அடர்த்தியை குறைப்பதற்காக சூரிய மற்றும் காற்று ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்புகளை பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகளுடன் மேம்படுத்துதல், அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 9 சுற்றுச்சூழல் மேம்பாடு, நொய்யல் ஆற்றை மீட்டெடுத்தல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரி அமைப்புகளை புத்துயிர் அளித்தல், தொழிற்சாலை கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல், இதற்கான முயற்சிகள் இந்த திட்டத்தில் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ, டிக்கெட் 9, marketacademy.in.